செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த லெசன் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லெசன் மாதிரி தெரியும். செல் நம்ம பாடி பிளான்ட் செல், அனிமல் செல் அண்டு பாக்டீரியல் செல், இந்த செல்லை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த லெசனில் இருக்குது. செல் இல்லைன்னா லைஃப் கிடையாது. ஸோ கம்ப்ளீட் செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கண்டிப்பாக இண்டிபெண்டாக அந்த செல் வந்து உயிரோடு வாழ முடியும். ஃபஸ்ட்டு செல் வந்து லைவ் செல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஆண்டன் வேன் லுவன் ஹூக். நியூக்ளியஸை டிஸ்கிரைப் பண்ணவர் வந்து ராபர்ட் ப்ரூனர். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு இன்னும் டீட்டெயில்டாக செல்லோட ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. அண்ட் மத்தியாஸ் கிளியன் அப்படின்றவர் வந்து பிளான்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்றத மட்டும் அவர் சொல்றாரு அவர். அண்ட் தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் தின் லேயர் அப்படின்றது ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் பிளாஸ்மா மெம்பரேன். அனிமல் செல்லை படிக்கும்போது அதை சொல்றாரு. அண்ட் ரெண்டு இதுலையுமே செல் ஆக்சுவலாக வந்துட்டு செல் வால் அப்படின்றது வந்து அது மாதிரி இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிற மாதிரி செல் வால் அப்படின்றது கண்டிப்பாக பிளான்ட் செல்லில் இருந்தால் ஆகணும் அப்படின்றதும், பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுமே கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ். ஸோ கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாரு ருடால்ஃப் விர்கோ. சொல்றது என்னன்னா, எப்பயுமே உயிர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் தான் வருது, ஆம்னஸ் செல்லா ஈ செல்லுலா அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்றாரு. அண்ட் டிஸ்டிங்க்ட் செல் வால் அவுட்டர் பவுண்டரியும் அண்ட் இன்னர் டு த செல் கண்டிப்பா என்ன இருக்கு, செல் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இது எதுக்கான செல் அப்படின்னா, ஒரு பிளான்ட் செல்லில் இப்படிதான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆனியன் செல். பட் சப்போஸ் ஒரு அனிமல் செல், சீக் செல் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ரெண்டுத்துலையுமே நம்ம பார்க்கும்பொழுது போத் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ், மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கால் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குள்ள chromosome and small structure called nucleoli. And chromosome usually sometimes available in the form of chromatin. Okay, so okay, fine. And genetic material அப்படின்றது இது உள்ள நியூக்ளியஸ்க்குள்ள எப்பயுமே அது குரோமோசோமோ தான் இருக்கும். யூகேரியட்டோ அது மேக்ஸிமம் யூகேரியட்டில் அப்படி தான் இருக்கும். ப்ரோகேரியட்டில் அது கொஞ்சம் அன்கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்கும். கண்டென்ஸ்டு ஃபார்ம்லாம் யூகேரியட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, அண்ட் யூசுவலி இன் யூகேரியோட்ஸ் we got a compartments, and in prokaryotes, so let me discuss about the prokaryotes. Lack membrane bound organelles, and good example is actually cyanobacterium சொல்லக்கூடிய blue green algae, smallest bacterium சொல்லக்கூடிய செல் வால் இல்லாத மைக்கோபிளாஸ்மா, ப்ளூரல் நிமோனியா லைக் ஆர்கானிசம் சொல்லக்கூடிய பிபிஎல்ஓ, இதெல்லாம் வந்துட்டு ப்ரோகேரியோட்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் ஹேவ் இன்க்ளூஷன்ஸ் இன் தட் பாடி. சின்னதாக ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்டு மீசோசோம். பாக்டீரியாஸில் நீங்கள் பார்க்கலாம். அவர் அவுட்டர் பாடியில் ஒரு செல் வால்க்கு மேலே we can say glycocalyx. Cell envelope consists of glycocalyx, cell wall. அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து பிளாஸ்மா மெம்பரேன்ல பார்க்கலாம். அண்ட் யூஸ்வலி திஸ் ஆர் ஆல் த ஐடியாஸ். சம் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்றதும் இருக்கு. அந்த இன்க்ளூஷன்ஸ் என்னன்றது சொல்கிறேன். திஸ் ஆர் ஆல் ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய கண்டிஷன். லிவிங் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கண்டிஷன் எங்கே இருக்கு? சைட்டோபிளாசம். ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். We can say all cellular activities will taking place. So it's giving the living state for the cell. And endomembrane, membrane bound organelle. Organelle eukaryote membrane bound organelle தான். Endoplasmic reticulum, Golgi bodies, lysosome, mitochondria, microsomes and vacuoles.
ஸோ ரைபோசோம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அண்ட் இது எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்டில், குளோரோபிளாஸ்டில், மைட்டோகாண்ட்ரியாவில் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் பார்க்கலாம். இது ஆக்சுவலி இன் ப்ரோகேரியோட் ஆக்சுவலாக குரூப் ஆஃப் பாலிசோம்ஸாக பார்க்கலாம். ஆல்சோ பிளாஸ்மா மெம்பரேன், சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தேசிஸ். ஸோ ஜார்ஜ் பேலைட் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் சிந்தேசிஸ் பண்ணக்கூடிய இந்த ரைபோசோம்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாரு. அண்ட் சென்ட்ரோசோம்ஸ் அப்படின்றது நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ அனிமல் செல்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். பிளான்ட் செல்ஸில் இந்த விஷயம் மிஸ்ஸிங். பாக்டீரியாவில் சின்ன பாக்டீரியா மைக்ரோபிளாஸ்மான்னு என்ன சொல்லிட்டோம். பிக் செல் இந்த அனிமல் செல் இஸ் ஆக்சுவலி ஆஸ்ட்ரிச் செல். லாங் செல் இஸ் ஆக்சுவலி nerve cell. And bacteria usually having 4 types of shapes. And bacteria, the surrounding the cell wall. What structures do prokaryotes having surrounding the cell? Cell wall தான். இது பாக்டீரியான்றதுனால அது செல் வால் இல்லைன்னு நினச்சிக்கோண்டா. செல் வால் இருக்குதுல உள்ள வந்து இன்னர் மெம்பரேன் இருக்குது, அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. ஆனால் என்னென்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நேக்கடாக இருக்கும். தட்ஸ் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை. அண்டு அது பக்கத்துலேயே ஸ்மாலர் சர்க்குலர் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மிட்ஸ் இருக்குது. இது வெக்டார்னு சொல்லுவாங்க, இது கேரியர்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து யூஸ்வலாக வேலை வந்து ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் அதோடைய வேலை. ஆனால் அந்த கண்டிஷன் இது ஒன்று இருக்குது. அண்ட் பாக்டீரியாவில் நமக்கு நிறைய இன்க்ளூஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஃபாஸ்பேட் கிரானுவல்ஸ், சைனோஃபிஷன் கிரானுவல்ஸ் அண்ட் கிளைகோஜன் கிரானுவல்ஸு. அண்ட் யூஸ்வலி அதோடைய பாடியில் மீசோசோம்ஸ்ன்ற இன்னர் ஃபோல்டிங்ஸ் இருக்குது. கிளைகோகாலிக்ஸ் என்ற செல் வால் மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு இன்னர் இருக்குது. அண்ட் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு சொல்லி கூட நம்ம பாக்டீரியா வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கிளாசிஃபை. அண்ட் கிளைகோகாலிக்ஸ் அப்படின்றது ஒரு லூஸ் ஷீத் ஸ்லைம் லேயர் ஆர் எ திக் டஃப் கேப்சூல். ஸோ கிளைகோகாலிக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல ஸ்லைம் லேயர் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்து டஃப் கேப்சூல் மாதிரி இருக்கலாம். அண்ட் usually plasma membrane is selectively permeable for the bacteria and eukaryotes. So far prokaryotes is done and eukaryotes. So இங்க வந்து நமக்கு வந்து மீசோசோம்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா. அண்ட் என்ன முன்னாடி சொன்னது ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. How is the structure of plasma membrane of the bacteria similar to the eukaryote? இப்போ வேண்டாம். மீசோசோம்ஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், இது வந்து மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. லைக் தி இன்வால்வ் இன் செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாட்டர் செல்ஸ், ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசிங் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன். இத்தனி வேலைகளையும் அந்த சின்ன விஷயமே என்ன பண்ணிடுது பாக்டீரியாவில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் லைக் அடிஷனல் டு த மெம்பரேன் செக்ஷன்ஸ் இன் சம் ப்ரோகாரியோட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா, what they contain pigments. They can chromatophores அப்படின்ற ஒரு சின்ன பிக்மெண்ட் கொண்ட chromatophores இருக்கு. இந்த மாதிரி மீசோசோம்ஸ் இல்லாத அதுக்கும் மேலே chromatophores. ஓகே. அண்ட் பாக்டீரியல் செல்ஸ் வந்து மொட்டைல்ஸ் அண்ட் நான் மொட்டைல் கண்டிஷனில் இருக்கலாம். மொட்டைல்ஸாக இருந்தால் ஃப்ளஜெல்லாக இருக்கும் அண்ட் சீலியா இருக்கும். அண்ட் தட் பர்டிகுலர் ஃப்ளஜெல்லம் is having a filament hoop basal body மாதிரிலாம் இருக்குது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து 9+2 பேட்டர்ன் தெரியும். ஃப்ளஜெல்லா அது தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது பாடியில் ஆஃப் பாக்டீரியா? பைலை அண்டு ஃபிம்ப்ரியே. பைலைனா என்ன? இட்ஸ் எ ஸ்பெஷல் ப்ரோட்டீனில் ஆன ஒரு ஸ்மால் டியூபு. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் டைமில் வந்துட்டு அது ஆக்சுவலாக இட் இஸ் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஃபிம்ப்ரியே அப்படின்றது வந்து பிரிசில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடத்துல அது மாதிரிலாம். மொட்டிலிட்டிக்குன்றது கிடையாது, ஹெல்ப் டு அட்டாச் டு ராக்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ். ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்ஸ் யூஸ்வலாக வந்து 70s இருக்கும், அதாவது 50+30 இருக்கும். எம்ஆர்என்ஏ ஆஃப் த ப்ரோகேரியோட்ஸ் யூஸ்வலி அந்த எம்ஆர்என்ஏல என்ன அட்டாச் ஆயிருக்கும்னா ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் பாலிசோம்ஸ் அண்ட் பாலிரைபோசோம்ஸ்.
And gas vacuoles பார்க்கலாம். If it is a blue-green algae or blue-green algae, purple-green photosynthetic bacteria, you can find gas vacuoles. And apart from that, apart from that, centrioles, plant cells, typically absent in இது ரெண்டுத்துக்கும் plant cellக்கும் animal cell comparison. அதாவது செல் வால் பிளாஸ்டிக் லார்ஜ் வேக்யூல்ஸ் எல்லாம் வந்து அனிமல் செல்ல பார்க்க முடியாது. அதே நேரத்தில் we can find centrioles only in the animal cell, not in the do animal cell contain, not in the plant cell. And then lipid and protein நால உருவான bilayers, what we called as an lipid bilayer arrangement for the plasma membrane. And அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொலஸ்ட்ராலையும் பார்க்கணும். மேலே அந்த லிப்பிடுக்கு மேலே அங்கங்கே வந்து நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோசைட் மெம்பரேனை பார்த்தீங்கன்னா 2% ப்ரோட்டீனும் 40% வந்து லிப்பிடாலும் ஃபார்ம் ஆயிருக்கு. சிங்கர் அண்ட் நிக்கல்சன் தான் வந்து இது முதல்ல ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு அதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சிங்கர் அண்ட் நிக்கல்சன் இவங்க சொல்லும்பொழுது அதிக லிப்பிடு, அதில் கொஞ்சம் ப்ரோட்டீனு, கொஞ்சம் கார்போஹைட்ரேட், 3 கலந்த மாதிரி ஒரு மெம்பரேனாக சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன், அந்த மெம்பரேன்லேயே இருக்கலாம், டோட்டலி பரிட் இந்த மெம்பரேன். பெரிஃபரல் ப்ரோட்டீன் சர்ஃபேஸில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி 2 விதமான ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ஃப்ளூயிட் மொசைக் மாடல், fluid nature, இது என்ன செய்யுதுன்னா protein to move laterally. ஸோ இந்த fluid நேச்சராக இருக்கிறதுனால அது வழியாக வந்து ப்ரோட்டீன் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு செல்லுக்குள்ள. ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ஜங்ஷன்ஸ், செக்ரீஷன்ஸ், செல் growth, எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன், இது எல்லாமே அந்த fluid nature of the plasma membrane model is helpful. And ஏற்கனவே சொன்னதான் plasma membrane is a selectively impermeable. So permeable எல்லாத்தையும் அனுப்பாது. And usually passive transport. Molecules across the membrane without energy requiring. So without energy, the transport எதுக்கெல்லாம் ஆகும்? Neutral solutes. Neutral solutes move by simple diffusion along the concentration gradient. மேல higher concentration வந்து lower concentration simple diffusion மூலமா neutral solutes easier transport ஆயிடலாம். So that is passive transport. Move across the membrane by passive transport. Water moves, அந்த solutes move ஆச்சுன்னா அப்படி சொன்னீங்க. Water move ஆச்சுன்னு சொன்னா it is called as also a passive transport. That is called not a diffusion, but it is called as a osmosis. And polar molecules, charged molecules, partially charged molecules, polar molecules, that if it is going require a carrier protein to first carrier protein direct it may not enter. So direct polar molecules enter ஆக முடியாது. polar அப்போ வந்து facilitate பண்ணுது யாரு? carrier protein. active transport அப்படின்னு சொல்லும்போது இது against the gradient போயிடும். ஸோ against the gradient சொல்ல கம்மியான கான்சன்ட்ரேஷன் அதிகமான கான்சன்ட்ரேஷனுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஸோ அங்கே ஏடிபி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ செல் வால் and what is a cell wall for the plasma membrane of fungi. உங்களுக்கு என்ன தெரியும், ஃபங்கைல வந்து கைட்டினால ஃபார்ம் ஆயிருக்கு. and it give mechanical protect the mechanical damage, infection, cell interaction, barrier, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி செல் வாலுக்கு. செல் வால் ஆஃப் த ஆல்கேல பார்த்தீங்கன்னா செல்லோஸ், கேலக்டன்ஸ், மேனஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட் பார்க்கலாம். செல் வால் ஆஃப் த அதர் பிளான்ட் செல்லோஸ், செமிசெல்லோஸ், பெக்டின்ஸ் பார்க்கலாம். பிரைமரி செல் வால் அண்ட் செகண்டரி செல் வால் தான் பிளான்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் பிரைமரி செல் வால் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யங் பிளான்ட் செல்ல உருவாகும். அண்ட் பிரைமரி வால் டிமினிஷ் ஆகி செகண்டரி இஸ் ஃபார்ம்டு. அது பிரைமரி எங்கே ஃபார்ம் ஆகுதோ அது வந்து உள்ள செல்லுக்கு உள்ள தள்ளி ஃபார்ம் ஆகும். அண்ட் வால் இஸ் ஃபார்ம்டு இன்னர் சைட் டுவர்ட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரேன். பிரைமரி வால் டிமினிஷஸ் and the secondary wall formed inner side towards the plasma membrane. So that is a point. And the layer of calcium pectate, the secondary wall பக்கத்தில் என்ன இருக்கும், சின்னதாக வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக கால்சியம் பெக்டேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான், அந்த இடத்துக்கு பேர் தான் இது. ரெண்டு செல்லுக்கு நடுவில் கேப் இருக்கிறது
இட் இஸ் கால்டு மிடில் லேமெல்லா. அந்த மிடில் லேமெல்லான்றது ஒரு சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷனை கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மா டெஸ்மேட்டா அண்ட் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று உண்டு. எக்ஸாம்பிள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தை காட்டுது. ஸோ எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஆக்சுவலாக மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் ஆர் நாட் கோஆர்டினேட்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், சரியா? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் பெராக்சிசம்ஸ் ஆர் நாட் கோஆர்டினேட்டட். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம் த எண்டோமெம்பரேன் சிஸ்டம். ஸோ அது நியூக்ளியஸ்லேருந்து தொடர்ந்து வரும், அப்படியே வேற ஒன்றும் இல்லை. நியூக்ளியஸும் சொல்லக்கூடாது அதே மாதிரி, சரிங்களா? அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் இஆர் and extra luminal compartment in cytoplasm. So in the cytoplasm, inside ER, luminal compartment innona in the cytoplasm. So what they do, two compartment, intracellular divide the intracellular space. So this luminal compartment and extra luminal compartment ulla velila vera onnum kiyadhu. So rough endoplasmic reticulum ER with ribosomes attached on the surface. So endoplasmic reticulum attached with the surface. What is the function? Protein synthesis. ஒருவேளை அது மாதிரி அட்டாச் ஆகலைன்னா லிப்பிட் சிந்தசிஸ்க்கு உதவியாக போயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்மூத் இஸ் இன்வால்வ் இன் த லிப்பிட் லைக் ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் வெரி ஈஸிலி இன் த அனிமல்ஸ். அண்ட் கோல்கி apparatus is consist of a disc-shaped sac or the cisternae அப்படின்னு இருக்கும். The cisternae remain close associated with the ER site of the formation of glycoprotein and glycolipids. இதெல்லாம் அங்கே ஃபார்ம் பண்ணி வெளியில தள்ளிடும். இதுக்கு பேர் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ்டர்னே இந்த கோல்கை. ஸோ கோல்கையில் வந்து கான்கேவ், டிரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ் இந்த பக்கம். இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் சிஸ் இஸ் ஃபார்மிங் ஃபேஸ். ஸோ ஃபார்மிங் ஃபேஸ் ஒரு பக்கம் இருக்கும், மெச்சூரிங் ஃபேஸ் ஒரு பக்கம் இருக்கும். வாங்கி கொடுக்கறது தான் இதோட வேலை. கோல்கி apparatus லாஜிஸ்டிக் ஒர்க் மாதிரி இது ஆக்சுவலாக. ஸோ அதனால ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் இருப்பாங்க. அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பேக்டு modified in the cistern of the Golgi apparatus. And the transphase of the Golgi apparatusல உங்களுக்கு வந்து இது பேக் ஆகி it will be distributed, packed in the vesicle and delivered or secreted. So that's the important point of the transphase of the Golgi apparatus, not concave cis. Concave cis என்னது முன்னாடி சொன்னது, சாரி convex cis. Convex cis என்றது மெச்சூரிங் சைட் கிடையாது, ஃபார்மிங் சைட். லைசோசோமும் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. லைசோசோமில் வந்துட்டு ஒரு மெம்பரேன் பவுண்ட் வெசிக்கல் ஃபார்ம் வித் ப்ராசஸ் ஆஃப் பேக்கிங் கோல்கி apparatus. இது உள்ள என்ன இருக்குன்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் லைக் லைபேஸ், புரோட்டியேசஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, இது ஆப்டிகலி ஆக்டிவ் அட் பிஹெச், அசிடிக் பிஹெச்ல ஆப்டிகலி ஆக்டிவ் அசிடிக் பிஹெச். அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேசஸ் ஃபோன் இஸ் சைட்டோபிளாசம் கண்டைன். நெக்ஸ்ட் வந்து வேக்யூல்ஸ். 90% பிளான்ட் செல் ஆக்குபை பண்ணுறது யாருன்னா பெரிய ஸ்ட்ரக்சர் கால்டு வேக்யூல். அதோடைய சிங்கிள் மெம்பரேன் பேர் டோனோபிளாஸ்ட். ஸோ சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் வேக்யூல் டோனோபிளாஸ்ட். அண்ட் அதோடைய ஆஸ்மா ரெகுலேஷன், கிரேடியன்ட்டு எல்லாமே யூஸ் ஆகுது. அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இட்ஸ் டபுள் மெம்பரேன் ஆர்கன். மெம்பரேன் வந்து டிவைட் இன்டு அவுட்டர் கம்பார்ட்மெண்ட், இன்னர் கம்பார்ட்மெண்ட். மெம்பரேன் இன்னர் கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, அதாவது ரெண்டு அடுக்கு மாதிரி, ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு அது மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு அடுக்கு மெம்பரேன். இங்கே வி கேன் ஃபைண்ட் த இன்னர் லேயர் மேட்ரிக்ஸ். The infoldings, the outer membrane of the continuous limiting boundary of organelle. The infolding வந்து என்னன்னா, இன்னர் மெம்பரேன் மட்டும் அங்கங்கே என்னவா இருக்கும்னா சின்ன சின்னதாக கிறிஸ்டியாவாக ஃபார்ம் ஆயிருக்கும், இன்ஃபோல்டிங்காக ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் அவுட்டர் மெம்பரேன் அப்படியே லேயர் இருக்கும். அந்த இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள
நாம் பார்க்க வேண்டியது எப்பயுமே ப்ரோகேரட்ஸில் பார்க்கக்கூடிய 70s ரைபோசோம் பார்க்கலாம். இட் இஸ் ஆக்சுவலி சைட் ஃபார் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அந்த இடத்துல எப்பவுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா டிவைட் ஆச்சுன்னு சொன்னால் அது ஒரு செல் மாதிரி தான், டிவைட் பை ஃபிஷன். அண்ட் ஏடிபி தான் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் மைட்டோகாண்ட்ரியோட மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகும். அண்ட் யூஸ்வலி தெர் ஆர் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் பிளான்ட் செல்ஸில். we can say chloroplast, chromoplast, leucoplast இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த பிளாஸ்டிக்ஸில் ஒன்னொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. லைக் ஃபுட் ஸ்டோரேஜ், போட்டோசிந்தசிஸ் அண்ட் தென் ஆயில் ஸ்டோரேஜ், இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. குளோரோபிளாஸ்ட் அதில் உள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, கூடவே சேர்ந்து கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இது எல்லாமே லெஸ் பெர்மியபிலிட்டி, எல்லாத்தையுமே உள்ள அனுப்பாது. அண்ட் இன்னர் மெம்பரேன் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்ல அங்கே மேட்ரிக்ஸ் சொன்னால் இங்கே வந்து சொல்கிறோம் ஸ்ட்ரோமா, இங்கே சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் இருக்கு, 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸோ திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸில் அந்த ஸ்ட்ரோமாவில் நீங்கள் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தைலோகாய்ட்ஸ் குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆகி கிரானான்னு ஃபார்ம் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ குரூப் ஆஃப் மெனி தைலோகாய்ட்ஸ். குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா சன்லைட்டை ரிசீவ் பண்ண பிக்மெண்ட்ஸ் வந்து தைலோகாய்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் குரோமோபிளாஸ்ட், லூக்கோபிளாஸ்ட் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஃபேட் சாலிபிள் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருந்தால் மாதிரி பிக்மெண்ட்ஸ் இருந்தால், கலர்டு பிக்மெண்ட்ஸ் இருந்தால் இட்ஸ் கால் குரோமோபிளாஸ்ட். கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் லைக் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட் அப்படிலாம் வச்சுக்கலாம். ஸோ வி கேன் சே அமிலோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட் அண்ட் அலூரோபிளாஸ்ட்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு தே ஆர் ஆல்சோ பிளாஸ்டிக்ஸ் பட் ஸ்டோர் த நியூட்ரியன்ஸ் லூக்கோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் ஏற்கனவே தெரியும், யூஸ்வலாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மியூசோஃபில்ஸ் ஆஃப் த செல்ஸ் லீவ்ஸில் பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட் வந்து கிளாம்பிடியம் மோனாஸில் இருக்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் தேர். இட்ஸ் இன் கிளாம்பிடியம் மோனாஸ் அண்ட் 20 to 40 in the மீசோஃபில் செல்ஸ். நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பெர் செல்ஸ் இன் கிளாம்பிடியம் மோனாஸ். கிளாம்பிடியம் எவ்வளோ சார் பார்க்கலாம் நம்ம பார்த்தோம்னா 220 to 40 குளோரோபிளாஸ்ட்டை ஒரு கிளாம்பிடியம் மோனாஸ் ஆல்கேல பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய தைலகாய்ட்ஸை வந்து அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் அது வந்து கிரானம். they are connected by a flat tubules called stromal lamellae. And then general ribosomes in the eukaryote சொன்னா it is 80s. SNS Wedberg unit னு அர்த்தம். இப்போ ப்ரோகேரியட்ல யூஸ்வலாக வந்து 70s தான் ஏற்கனவே தெரியும். அண்ட் சீலியான்றது ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து ஜஸ்ட் பிளாஸ்மா மெம்பரேன் மேலே இருக்கிறதுக்கான காரணம் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒர்க் லைக் ஓர்ஸ், சின்ன துடுப்பு மாதிரி அப்படி ஒரு சின்னதாக அப்படி சுழட்டிக்கும் செல்லோடைய பாடியை. அதில் வந்து ஆக்சோனியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆக்சோனியம். அண்ட் எமர்ஜ்டு பேசல் பாடிக்கல் சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ளஜெல்லாவும் சீலியாவும் இந்த விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ ஃப்ளஜெல்லா வந்து நாட் ஓர் லைக், இது ஆக்சுவலாக ஒரு பெரிய துடுப்பு. இது மூவ் ஆச்சுன்னு சொன்னால் தான் அந்த பாடியை மூவ் ஆகும். ஸோ இதுக்கு செல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்டு அது உள்ளேயும் என்ன இருக்கு, ஆக்சோனியம் இருக்கு அண்டு சென்ட்ரோலைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ லெட் பி டிஸ்கஸ் அபவுட் த சீலியா அண்ட் ஃப்ளஜெல்லாவுடைய அந்த கோர் ஆக்சோனம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உள்ள கட் பண்ணி பார்த்தா ஆக்சோனியம். ஸோ அதில் எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தா மைக்ரோ டியூபிள்ஸ் பேரலாக இருக்குது. எப்படின்னா 9+2 பேட்டர்னில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ 9 doublets of the radial area arranged peripheral microtubules and pair of centrally located microtubules. நடுவில் இருக்கிறது 2 சென்ட்ரல், வெளியே சுற்றி இருக்கிறது வந்து பெரிஃபரல். ஸோ central tubes are connected by bridge. Central tubes are connected by bridge and enclosed by central sheath. அந்த சென்ட்ரல் டியூப் மட்டுமே ஒரு பெரிய ஷீத்தால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த டியூபிள்ஸ் அந்த கனெக்ட் ஆயிருக்கக்கூடியது தான் ஆக்சோனியம். அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி அந்த பெரிஃபரியிலேருந்து கனெக்ட் ஆகிற அந்த கண்டிஷன் டப்லெட்ஸ் வந்து சென்ட்ரலில் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் ரேடியல் ஸ்போக்ஸு. இந்த சென்ட்ரல் ஷீத்தோட கனெக்ட் ஆகும். அண்ட் இன்டர் கனெக்டட் பை லிங்கஸ். பெரிஃபரல் டப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டப்லெட்ஸால் இன்டர் கனெக்டட் பை லிங்கஸால் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் த ஐடியா. அண்ட் 9+2 பேட்டர்ன் டயக்ராம் ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்களா. அண்ட்
ஸோ சென்ட்ரோசோம் இது வந்து கண்டெயின் 2 சென்ட்ரியோல். அனிமல் செல்லில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்பிண்டில்ஸ் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் சென்ட்ரோசோம் அப்படின்றது வந்து இதுக்குள்ள சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. சரியா, சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. அண்ட் சென்ட்ரோசோம் இஸ் அ ஆர்கனல். ஆக்சுவலி இட் இஸ் an organelle, but it is having a small structure called centrioles. இதுலையுமே 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein இருக்கு. இதுலையுமே நம்ம கட் பண்ணி பார்த்தீங்கன்னா you can find that. Okay, and peripheral fibrils are actually அங்கே வந்து டப்லெட் இந்த மாதிரி இங்கே ட்ரிப்ளெட். ஸோ ட்ரிப்ளெட்ஸ் ஆர் லிங்க்டு, கன்ஃபார்மாக லிங்க்ஸ் வச்சு லிங்க் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக சென்ட்ரல் ஹப்னு ஒரு இடம் இருக்குது. அண்ட் கனெக்டட் டு த டியூபிள்ஸ் ஆஃப் த பெரிஃபரல் டியூபிள்ஸ் பை ரேடியல் ஸ்போக். ஸோ ட்ரிப்ளெட்ஸும் அது ரேடியல் ஸ்போக்ஸ் மூலிமா அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சென்ட்ரியோல்ஸ்க்கும் அதுவுமே சீலியா ஃப்ளஜெல்லாவோட ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லியாச்சு. இங்கே 9+0 பேட்டர்ன் சொல்லுவான். ஹப்பு தான் இருக்குது, அந்த நடுவில் இருக்கிறது 0. ஸோ பேசல் பாடி ஆஃப் த சீலியா அண்ட் ஃப்ளஜெல்லா கிவ் ரைஸ் டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ இது வந்து சென்ட்ரியோலில் இருந்து ஃபார்ம் ஆகிற ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் நேராக வந்து குரோமோசோமில் வந்து போயிட்டு என்ன பண்ணுவோம், கைனட்டோகோரில் போய் அட்டாச் பண்ணி தே வில் செப்பரேட் த குரோமாட்டேட்ஸ். செல் டிவிஷன் கண்டிஷன் டைமில் என்ன ஆகும்னா ஹைலி எக்ஸ்டெண்டட் அந்த குரோமாட்டின் ஃபார்ம் ஆகிடும். அந்த நியூக்ளியோலை ஆர் ஸ்பெரிக்கல் பாடிஸ். ஓகே, இதெல்லாம் கூட தேவையில்லை. இந்த இதில் வந்து நியூக்ளியோலை. ஸோ நியூக்ளியோலைன்றது என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரைபோசோமல் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ். ரைபோசோமல் ஆர் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ். அண்ட் நியூக்ளியர் என்வலப் அப்படின்றதுல இஸ் a barrier between the மெட்டீரியல் இன்சைட் அண்ட் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம். டக்குன்னு எதுவுமே உள்ள அனுப்பிடாது. ஸோ அதனால ஸ்பேஸ் பிட்வீன் கால்ட் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதில் 2 பேரல் மெம்பரேன் இருக்கு. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்றது போல அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், 2 டபுள் மெம்பரேனால ஃபார்ம் ஆனதுல அந்த கேப்புக்கு பேர் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். அண்ட் எண்டோஸ்பெல் ரெட்டிகுலம் அண்ட் பேஸ் ரைபோசோம்ஸ் ஆன் இட். ஸோ அதெல்லாம் ஜென்ரல். நியூக்ளியர் போர்ஸ் மூலிமா தான் என்ன ஆகும், RNA and protein molecule move between the nucleus and the cytoplasm. இல்லைனா வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ட் யூஸ்வலாக ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா அப்படின்றதுலாம் மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கலாம், மேபி சீனோசைட்டிக்காக இருக்கலாம். அண்டு எரித்ரோசைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நியூக்ளியஸ் வந்து என்ன இல்லை, கிடையாது. ஸோ அதுமாதிரி சீவ் டியூப்லேயும் என்ன இல்லை, ஆன் வாஸ்குலர் பிளான்ட்லேயும் வந்து என்ன இல்லை, தே டோன்ட் ஹேவ் அ நியூக்ளியஸ். சீவ் டியூப் செல்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் தே டோன்ட் ஹேவ் அ நியூக்ளியஸ். குரோமாட்டின் அப்படின்றது DNA, histone protein, non-histone, and some amount of protein and RNA. But most probably DNA, histone protein, non-histone proteins. Approximately DNA is a thread-like structure. So 46 chromosome, 2 செட்டாக இருக்கும் diploid ஒரு human cell. அதில் வந்து you can find the centromere. Cell division டைமில் அது கூட கைனட்டோகோர் மூலிமா தான் அதை செப்பரேட் பண்ண முடியும். மெட்டாசென்ட்ரிக், சப்சமெட்டாசென்ட்ரிக், மேக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக்னு சென்ட்ரோமியரோடைய பொசிஷனை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சென்ட்ரோமியர் இஸ் மிடில். சென்ட்ரோமியர் இந்த ஈக்குவல் ஆர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா மெட்டாசென்ட்ரிக். ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில் அப்படி இருந்தால் சப்மெட்டாசென்ட்ரிக். க்ளோஸ் டு த எண்டுன்னு சொன்னால் டீலோசென்ட்ரிக். க்ளோஸ் டு த எண்ட் டீலோசென்ட்ரிக். எண்டில் வந்து கொஞ்சம் டெர்மினல், சென்ட்ரோமியர்ஸ் டெர்மினல் அட் தி எண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் டீலோசென்ட்ரிக். அது க்ளோஸ் டு த எண்ட் இஸ் ஆக்சுவலி ஆக்ரோசென்ட்ரிக். அண்ட் சேட்டலைட் அப்படின்றது சின்னதாக பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய நான் ஸ்டெயினிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து என்னது, சேட்டலைட் குரோமோசோம்ஸ். இந்த சேட்டலைட் குரோமோசோம்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கன்சிஸ்ட் ஆஃப் VNTR, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்போர்ட்ஸ். அது நம்ம வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட்டு மைக்ரோபாடிஸ் இருக்குது. மைக்ரோபாடிஸு நேச்சுரல் contain various enzymes, but அது ரொம்ப கிளாரிட்டிலாம் கிடையாது. So that's all about the total cell biology. So I am Shivakumar, your NEET trainer. For any doubts, call me 7299955077. Thank you.